வணக்கம். இன்னைக்கு வந்து 7 ஜூலை 2021. டைம் வந்து கரெக்டாக 9 மணி 27 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நான் வந்து ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருந்தேன். அதாவது பேங்க் நிஃப்டியுடைய இண்டெக்ஸை வச்சு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு, அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை வச்சு ஆப்ஷன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதாவது இதில் என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டிக்கு 35,885 கிட்ட வந்தா செல்லு, 36,000 கிட்ட வந்தா ஸ்டாப் லாஸ். அதே போல் 35,170 கிட்ட வந்தா பை, 35,50 அதாவது 35,050 ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். இப்போதைக்கு இது மட்டும் தான் போட்டிருக்கேன், ஆப்போசிட் சைட் போடலை. இப்போ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சப்ளை ரேஞ்சான 35,885 கிட்ட வரும்போது ஒரு ஆப்ஷன் வந்து ரைட் ஆகும். ஆனால் இப்போ இந்த புது மார்ஜின் ரூல், பீக் மார்ஜின்லாம் வருதுன்றதை நம்ம முன்னாடி இது பண்ணதுனால இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த செல் ரேஞ்ச் வரும்பொழுது நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் செல் ஏரோ மார்க் வரும், அதாவது ஆப்ஷன் ரைட்டிங் மாதிரி காட்டும். ஆனால் ரோபோவில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை ஆகும். அதாவது எப்படி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்றத ரோபோட செட்டிங்ஸ் வச்சு காட்டுறேன். இப்போதைக்கு இது மட்டும் தான் செட் பண்ணியிருக்கேன், இன்னும் ஸ்கேல்பிங்லாம் பண்ணல. உதாரணத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா 35,100 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்டாக பை ஒன்லின்னு கொடுத்துட்டோம். ஸோ ஏன் 35,100 செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட் இப்போது நேரம் 35,170 வந்த உடனே திரும்போன்றது நம்முடைய கணிப்பு. 35,170 வரும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 35,100ன்றது அப்போ இருக்கக்கூடிய அட் த மணி ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதனால 35,100ன்றது செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது 35,900 புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணது எதுக்குன்னா, 35,900ன்றது உதாரணத்துக்கு மார்க்கெட் நம்ம கணிப்பு படி 35,888 885 இந்த ரேஞ்சில் செல் எடுக்கலாம். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அட் த மணி புட் ஆப்ஷன் பார்க்கும்போது 35,900 இருக்கிறபடினால நம்ம 35,900 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இப்போ இது டைரக்டா பைன்றது பை ஆகும். ஏன் புட் ஆப்ஷன் வந்து செல் கொடுத்தோம் அப்படின்னா, புட் ஆப்ஷன் செல் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு இன்வெர்ட்ன்ற ஒரு பட்டன் இருக்கு, புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இன்வெர்ட் பட்டன்றது என்னன்னா, இன்வெர்ட் நம்ம டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க செல்லு கொடுத்தா அங்க பை ஆகும். இதுல நம்ம புரோக்கர் டெர்மினல்ல சப்போஸ் இங்க பை கொடுக்குற இடத்துல நான் இன்வெர்ட் கொடுத்தேன்னா அந்த இடத்துல ஷார்ட் அடிக்கும். ஸோ நான் இங்க செல் ஒன்லி கொடுத்ததுனால, இன்வெர்ட் கொடுத்ததுனால நம்முடைய புரோக்கர் டெர்மினல்ல பை ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் இது வந்து எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். இன்னும் ஸ்கேல்பிங் எதுவும் எடுக்கல, எடுத்த உடனே சொல்றேன். 11 மணி 5 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம வந்து 35,400 கால் ஆப்ஷன் ஸ்கேல்பிங்காக 4 லாட் பை பண்ணியிருக்கோம். ரோபோவில் பை ஆகிருக்கு, அதே போல் நெஸ்ட்லையும் பை ஆகிருக்கு. ஒரு 500-400 கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறோம் கரெக்டாக டார்கெட் 1 அச்சீவ் ஆகிடுச்சு. அச்சீவ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக ரோபோ 2 லாட் கட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3,800 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இப்போதைக்கு ஒரு 2 லாட் தான் இருக்குது. மொத்தம் 4 லாட் வாங்கணும், 2 லாட் வந்து டார்கெட் 1ல கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரேட் நமக்கு இப்போ சேஃப்டி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்குறோம் நம்ம புக் பண்ணதோட 1:2 மேலேயே நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து எவ்வளோ லாபம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6,500 லாபம் இருக்குது, போதுமானது. ஸோ நம்ம பை எக்ஸிட் கொடுத்துக்கிறோம். பை எக்ஸிட் கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோபோவில் கட் ஆகிடுச்சு ரோபோவில். இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா 6,190 கிட்ட புக் ஆகிருக்கு ப்ராஃபிட்டு. முதல்ல பார்த்தீங்கன்னா 2 லாட் வாங்கணும், ஒரு லாட் 1:1, அடுத்த லாட் 1:3 நமக்கு கிடச்சிது நியர்லி. ஸோ இது போதுமானது. கரெக்டாக பாட்டமில் வாங்கி நமக்கு இன்றைக்கி ட்ரேட் இப்போதைக்கு இந்த ஒரு ட்ரேட் முடிஞ்சது. 6,190 ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா கண்டிப்பாக போடலாம். 2 மணி 25 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோன்னா 35,600 கால் ஆப்ஷன் அகைன் நம்ம வந்து ஒரு 8 லாட் பை பண்ணியிருக்கோம். ரோபோவில் பை ஆகிருக்கு, நெஸ்ட்லையும் பை ஆகிருக்கு. ஆல்ரெடி ஒரு 3,700 கிட்ட லாபத்தில் இருக்குது. இப்போதைக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 9,800 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 2:30 மணி ஆகுது. நம்ம வச்சிருக்க பொசிஷன் பார்த்தீங்கன்னா மேலே கீழே அப்படியே தான் ஓடிட்டுருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3,000 ரூபா அந்த ரேஞ்சில் தான் லாபம் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இதுக்கு மேலே மூவ்மெண்ட் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா மணி 2:30 ஆச்சு. ஸோ இப்போதைக்கு ஒரு 9,000 கிட்ட லாபம் இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 கிட்ட இருக்குது. கட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 9,150 ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. நாளை ஒரு புது ட்ரேடை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.